नित्यानन्देश्वर परमशिवसमारम्भाम् नित्यानन्देश्वरि परमशक्तिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இந்த இனிய விநாயக சதுர்த்தி, கணேச சதுர்த்தி நன்னாளிலே உலகம் முழுவதிலும் விநாயக சதுர்த்தியை கொண்டாடுவதற்காக இணையத்தின் மூலமாகவும் இதயத்தின் மூலமாகவும் இணைந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், முக்கிய பிரமுகர்கள், கைலாயத்தின் குடிமக்கள் எல்லோரையும் வணங்கி வரவேற்கின்றேன். நேரலை தொலைக்காட்சிகள் மூலமாக இளைய பாரதம், ராணி ஆன்லைன், பிரபாகரன் கலைக்கூடம், ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் மற்றும் கைலாசாவின் தொலைக்காட்சிகள், டிஎன் நியூஸ் 24 டிஜிட்டல், ஏபிபி நாடு மற்றும் எல்லா இணைய தொலைக்காட்சிகள் வழியாகவும் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இந்த கணேச சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி நன்னாளில் மகா கணபதி பரம்பொருளை முழுமையாகச் சரணடைந்து மகா கணபதி பரம்பொருளின் பேரருள் பொங்க, பரமசிவ பரம்பொருளின் அதி உன்னதமான வெளிப்பாடான மகா கணபதி பரம்பொருளின் வடிவாய் கணேச அனுக்கிரகமூர்த்தியின் வெளிப்பாடாய் உங்கள் அனைவருக்கும் எல்லா நன்மைகளும் பரமாத்வைதமும் மலர்ந்திட ஆசீர்வதிக்கின்றேன். பரமாத்வைத பிராப்திரஸ். மகா கணபதி பரம்பொருளின் பேரருளால் சர்வ மங்களங்களும் அமையட்டும். சர்வமங்கள பிராப்திரஸ்து. நித்திய ஆனந்த பிராப்திரஸ்து. சர்வ ஆனந்த பிராப்திரஸ்து. சகல ஐஸ்வர்ய பிராப்திரஸ்து. ஆரோக்கிய பிராப்திரஸ்து. ஓம் ஓம் ஓம். மகா கணபதி பரம்பொருளின் மீது பக்தியும் மகா கணபதி ஞானமும் மகா கணபதி விஞ்ஞானமும் உங்கள் எல்லோருக்கும் அமைவதாகுக. ஓம் ஓம் ஓம். இன்றைய நன்னாள் கணேச சதுர்த்தி. இன்று நிஜமாகவே நாம் செய்ய வேண்டியது இந்த நன்னாளின் உத்தமமான
பலன் மகாகணபதி பரம்பொருளோடு நம்மை உணர்வால் ஒன்றுபடுத்தி அவரிடம் சரணடைந்து கணபதி பக்தியும் கணபதி சக்தியும் கணபதி ஞானமும் கணபதி விஞ்ஞானமும் கணபதியோடு பரமாத்வைதமும் நமக்குள் மலர்வதுதான் இந்த நன்னாளில் நாம் அடைய வேண்டிய மிகப்பெரிய நன்மை. வாருங்கள், அதற்குள் செல்வோம். ஆழ்ந்து கேளுங்கள். உங்களுடைய செல்போன், லேப்டாப், உங்களுடைய டிவைஸை ஸ்க்ரோல் பண்றது, ஸ்கிரீன் சேஞ்ச் பண்றது எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியா உட்கார்ந்து ஆழ்ந்து உள்வாங்குங்கள். இந்த விநாயக சதுர்த்தி அன்று உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய நன்மை மகாகணபதி பரம்பொருளோடு பரமாத்வைத அனுபவம் அனுபூதியாய் கிடைக்கும். அதனால லைவ்ல கொஸ்டின் போடணும்லாம் முயற்சி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், பண்ணாதீங்க. என்ன செய்ய வேண்டுமோ அதில் முழுமையாக நம் கவனத்தை செலுத்துவோம். ஆழ்ந்து கேளுங்கயா. நிறைய பேர் லைவ்ல எல்லா சேனல்லையும் லைவ்ல பல்வேறு கேள்விகளை போட்டுட்டு இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்கய்யா. நீங்க அரசியல் சம்பந்தமா என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் இல்லை. அதே மாதிரி சொசைட்டி சம்பந்தமா என்ன கேள்வி கேட்டீங்கன்னாலும் அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேன். காரணம், நான் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டோ சமூக செயற்பாட்டாளரோ கிடையாதுங்கய்யா. பிரபஞ்சத்தின் சத்தியங்கள், பரம்பொருளை பற்றிய உண்மைகள், பரம்பொருளை அடைகின்ற முறையும் நுட்பங்களும் அதற்கான தீட்சையும் சக்தியும் என்னால உங்களுக்கு கொடுக்க முடியும். என்னால கொடுக்க முடியறது அதுதான் மிக உயர்ந்த உத்தமமான பொருள். என்னுடைய குருமார்கள் எனக்கு கொடுத்த இந்த அனுபூதி, இந்த அனுபூதியை உங்களுக்கெல்லாம் அளிப்பதற்கு அவர்கள் எனக்கு தேவையான சக்தியையும் ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் முழுமையாக அளித்திருக்கிறார்கள். அதனால என்ன பெஸ்டா எப்படி நீங்க உபயோகப்படுத்திக்க முடியுமோ அப்படி உபயோகப்படுத்திக்கோங்கய்யா. நேர்மையோடு சொல்லுகின்றேன். கைலாசத்தோட ஒரு நேஷனல் சீக்ரெட் வேணாலும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. அரசியல், சமூகம், இத பத்தி எல்லாம் கருத்து சொல்ல மாட்டேன் மட்டும் இல்லாம எனக்கு எதுவும் தெரியாதுன்றதான் உண்மைங்கய்யா. கருத்தே வச்சுக்க மாட்டேன். அதனால நான் சத்தியத்தை, பரமசிவ பரம்பொருளின் பரம வெளிப்பாடான மகாகணபதி பரம்பொருளின் சாநித்தியத்தில் அவர் வெளிப்படுகின்ற, அவர் முழுமையாக மலர்ந்து வெளிப்படுகின்ற இந்த சூழலில் அவருடைய சாநித்தியத்தில் அவரை சாட்சியாக வைத்து சத்தியங்களை அப்படியே சொல்றேன், கேட்டுக்கோங்கய்யா. வாழ்க்கையின் உத்தமமான நோக்கமும் பலனும் பரமாத்வைத அனுபூதியை அடைவதே. மகாகணபதி பரம்பொருள் பேரருளும் பெருங்கருணையும் பொங்கும்
ஞான சக்தி அவரை சற்றே புரிந்து கொண்டு அவரிடம் சரணடையுங்கள். அவர் முழுமையாக வெளிப்பட்டு பரமாத்வைதத்தையும் வாழ்வின் எல்லா நன்மைகளையும் உங்களுக்குள் அளிப்பார், உங்களுக்கு மலர்த்துவார். அதனால வேற இந்த லைவ்ல கொஸ்டின்ஸ் போட்டு அதுக்கு ஆன்சர் வேணும்னு தயவு செஞ்சு ஏங்கிட்டு உட்கார்ந்துட்டு இல்லாம பெருமானோடு இரண்டறக் கலந்து பரமாத்வைதத்தை அனுபவிப்போம் வாருங்கள். மகாகணபதி பரம்பொருள். ஒரு சில பரம சத்தியங்களை சொல்லுகிறேன், ஆழ்ந்து கேளுங்கள். மகாகணபதி பரம்பொருள் அவ்யக்தம் வியக்தம் இரண்டிற்கும் பாலம். அதாவது அன்மானிஃபெஸ்டா அவ்யக்தமாக இருக்கின்ற பரம்பொருள் வியக்தமாக மேனிஃபெஸ்டா வெளிப்படத் துவங்கும் பொழுது முதலில் தாங்கிய திருமேனி ஆதி மூல திருவடிவம், ஆதி மூல வெளிப்பாடு மகாகணபதி பரம்பொருள். அவ்யக்தமான மொத்தத்தையும் தன் பானை வயிற்றுக்குள் தாங்கி வியக்தமாக யாருமே மறக்க முடியாத ஆனை முகத்தை தாங்கி மகாகணபதி பரம்பொருள் அவ்யக்தத்தின் முதல் வியக்தமாய் மலர்ந்து அருளுகின்றார். இவரிடமிருந்தே மற்ற எல்லா வியக்தங்களும் மலர்ந்து இவரே எல்லாவற்றிற்கும் ஆதி மூலமாக இருக்கின்ற ஆதி மூல பரம்பொருளின் வெளிப்பாடு. அதனால் அன்மானிஃபெஸ்டுக்கும் மேனிஃபெஸ்டுக்கும் இருக்கிற பாலம். மகாகணபதி பரம்பொருள் இவரே ஆதி மூல வெளிப்பாடு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்ப சொல்ற வார்த்தைகளை வைத்து ஏதோ ஒரு தத்துவத்தின் வரைபடம் மகாகணபதினு நினைக்காதீங்க. உயிரோடு உயிர்ப்பின் உயிர்ப்போடு உங்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள் இவைகளாலே உறவு கொள்ள முடியும் விதத்தில் தனிப்பெரும் சுதந்திரமாக இண்டிபெண்டன்ட் இன்டெலிஜென்ஸோட சுத்த ஸ்வயம் பிரகாச மூர்த்தியாக பேரானந்தத்தோடு உங்கள் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் உயிர்ப்பிற்கும் நேரடியாக அணுகக்கூடியவராக, பதிலளிக்கக்கூடியவராக, உங்களுக்கு எதிர்வினையாற்றக்கூடியவராக, உங்களோடு உறவு கொள்வதற்கு தயாராக முழுமையான உயிர்ப்போடு இருக்கும் பரம்பொருள் மகாகணபதி பரம்பொருள். பரம்பொருள் அப்படிங்கிற வார்த்தையில் சொல்வதனால் அது ஏதோ ஒரு பொருள் அல்ல, வேறு வார்த்தைகள் இல்லாததனால் அவருடைய உயிர்ப்பின் உச்சம், அவருடைய உயிர்ப்பின் உச்சம் நம் உயிராலெல்லாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு நிலை என்பதனால் பரம்பொருள் எனும் வார்த்தையை உபயோகப்படுத்துகின்றேன். மகா கணபதி
உயிர்ப்போடு ஆனந்தத்தோடு மகா கைலாசத்து தன்னுடைய சகல பரிவாரங்கள், ஆயுதங்கள், ஆபரணங்கள், பரிவாரங்கள், வாகனங்கள், பத்தினிகள் சமேதராக சாங்காய சாபரணாய சசக்திகாய சபார்ஷதாய ச வாகனாய ச அனந்த கல்யாண குணங்களோடும் உயிர்ப்போடு இருக்கின்றார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அணுவுக்கு அணுவாய், அப்பாலுக்கு அப்பாலாய், அப்பாலுக்கு அப்பாலாய் மகா கைலாசத்தில் இருக்கும் மகாகணபதி பரம்பொருளை தேடத் துவங்கினீர்களானால், பிரார்த்திக்க துவங்கினீர்களானால், சரணடையத் துவங்கினீர்களானால், அணுவுக்கு அணுவாய் உங்களுக்குள் இருந்து பாதை திறந்து பெருமான் வெளிப்படுவார். அதேபோல் அணுவுக்கு அணுவுக்குள் உங்களின் உள்ளுக்குள், ஆன்மாவின் உள்ளுக்குள், உங்கள் உயிரின் உயிர்ப்பிற்குள் மகாகணபதி பரம்பொருளை தேடினீர்களானால், அப்பாலுக்கும் அப்பாலாயிருக்கும் கைலாசத்திலிருந்து அவர் உங்கள் உயிரின் உயிர்ப்பிலிருந்தே வெளிப்படுவார். உங்கள் உயிரின் உயிர்ப்பில் கதவு திறந்து அப்பாலுக்கு அப்பாலிருந்து வெளிப்படுவார். அப்பாலுக்கு அப்பால் இருக்கும் பெருமானை தேடினாலும் அணுவிற்கு அணுவில் இருந்து வெளிப்படுவார். அணுவிற்கு அணுவிற்குள் தேடினாலும் அப்பாலுக்கு அப்பாலிருந்து வெளிப்படுவார். சோ அணுவிற்குள் அணுவாய், அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புளே, கணுமுற்றி நின்ற கரும்பிற்குள் எவ்வாறு இனிப்பு எல்லா இடத்திலும் பரவியிருக்கின்றதோ, இந்த இடம்தான் என்று இது அது என்று சுட்டிக்காட்ட இயலாது எல்லாவிடத்திலும் பரவியிருக்கின்றதோ போல எங்கும் பரந்திருக்கும் பரம்பொருள் நம் சரணாகதிக்கும் பிரார்த்தனைக்கும் பக்திக்கும் ஸ்ரத்தைக்கும் முழுமையாக இறங்கி முழுமையாய் வெளிப்படுவார், வெளிப்படுகின்றார். அதனால் உங்கள் உணர்வை ஒன்று திரட்டி, உயிரை ஒன்று திரட்டி, மனத்தை ஒன்று திரட்டி, மனம் மொழி மெய் அனைத்தையும் ஒன்று திரட்டி கான்ஷியஸா மகாகணபதி பரம்பொருளே, நான் எனது எனும் அனைத்தையும் உங்கள் திருவடியில் சமர்ப்பிக்கின்றேன், இங்கு எழுந்தருளுக என்று உங்கள் உயிரிற்குள் பிரார்த்தியுங்கள். அல்லது நீங்கள் ஏதேனும் திருமேனியை ஸ்தாபித்திருந்தால் மண்ணாலோ மஞ்சளாலோ கல்லாலோ எதில் வேண்டுமானாலும் எம்பெருமான் மகாகணபதியை அழைக்கலாம். எந்த வடிவத்தில் அழைத்தாலும், எந்த பொருளிற்குள் அழைத்தாலும், எப்படி அழைத்தாலும் எம்பெருமான் எழுந்தருளுவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பக்தியோடு கண்களால் தீண்டப்பட்ட, பக்தியோடு உணர்வால் தீண்டப்பட்ட திருமேனியின் சக்தியை சாதாரணமாக எடை போடாதீர்கள். எந்த பிராண பிரதிஷ்டை, மந்திர பிரதிஷ்டை எல்லாவற்றையும் அறிந்து செய்பவர்கள் நன்மை, மிகவும் சிறப்பு. அது தெரியாவிட்டாலும் கவலை வேண்டாம். பக்தியோடு, ஆழ்ந்த பக்தி உணர்வோடு உங்கள் முன்பிருக்கும் திருமேனியை கண்கொண்டு பார்த்தீர்களானால், கைவணங்கினீர்களானால் போதும்.
அங்கு பெருமான் தானே உயிர்த்தெழுவான். உங்கள் உயிருக்குள் வேண்டுமானாலும் அவரை உயிர்த்தெழச் சொல்லி பிரார்த்தியுங்கள், அல்லது உங்கள் முன்பிருக்கும் திருமேனியில் வேண்டுமானாலும் அவரை உயிர்த்தெழச் சொல்லி பிரார்த்தியுங்கள், அல்லது உங்கள் உயிருக்குள்ளோ அந்த திருமேனிக்குள்ளோ இரண்டிலும் உயிர்த்தெழுமாறும் பிரார்த்தியுங்கள். பக்தியும் ஸ்ரத்தையும் சரணாகதியும் நேர்மையான பிரார்த்தனையும் நேர்மையான ஸ்ரத்தையான காதலும் ஸ்ரத்தையான பக்தியும் பெருமான் முழுமையாக வெளிப்படுவதற்கான சூழல். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பக்திக்காகவும் உங்கள் ஸ்ரத்தைக்காகவும் அவர் காத்திருக்கின்றார். பக்தியையும் ஸ்ரத்தையையும் உணர்வையும் ஒன்றாக்கி அவரை அழையுங்கள், உடனே வெளிப்படுவார். சீத களப செந்தாமரை பூம்பாதச் சிலம்பும் வலையிசைப்பாட பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ணம் அருங்கில் வளர்ந்தழகெரிப்ப பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேழமுகமும் விளங்கு சிந்தூரமும் அஞ்சு அக்கரமும் அங்குச வாசமும் நெஞ்சிற் குடிகொண்ட நீலமேனியும் நான்ற வாயும் நால் இரு புயமும் மூன்று கண்ணும் மும்மதச் சுவடும் திரண்ட முப்புரிநூல் திகழ் ஒளி மார்பும் சொற்பதங்கடந்த துரியமெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பகக் களிரே. அழைத்தவுடன் ஓடோடி வந்து மலர்ந்து பரமாத்வைதம் அளித்து எல்லா மங்களத்தையும் அளிக்க மகாகணபதி பரம்பொருள் முழுமையாய் இங்கு மலர்ந்திருக்கின்றார். மகா கைலாசத்து பேரானந்தத்தோடு அமர்ந்து நம் பக்தியையும் பக்தி நாம் இட்டிருக்கும் படையலையும் ருசித்துக் கொண்டு நம் எல்லோருக்கும் பேரருள் வழங்கிக் கொண்டு இப்பொழுது ஓம் 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 எனும் பிரணவத்தின் வடிவாய் இப்பொழுது பெருமான் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். உணர்வையெல்லாம் ஒன்றாய் திரட்டி பெருமானை அழைப்போம். மகாகணபதி பரம்பொருளோடு பரமாத்வைதத்தை உணர்வோம். கணபதி பக்தி, கணபதி ஞானம், கணபதி விஞ்ஞானம், கணபதி சக்தி, கணபதியோடு பரமாத்வைதம் நம் எல்லோருக்குள்ளும் மலரட்டும். ஓம் ஓம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பக்தியினாலேயே இறைவனை வரவழைக்கும் அறிவும் ஞானமும் தெளிவும் நுட்பமும் அறிந்தவர்கள், சனாதன இந்து தர்மத்தை வகுத்து தந்தவர்கள். அதுபோன்ற பக்திக்கு மாத்திரமே இறங்கி வெளிப்படுகின்ற பரம்பொருள் மகாகணபதி பரம்பொருள். மஞ்சளாலே செய்யினும் மண்ணினாலே செய்யினும் மகாகணபதி பரம்பொருள் பக்தியோடு ஸ்ரத்தையோடு வணங்கி அவரை
அந்த திருமேனியை கண்ட மாத்திரத்திலே திருமேனியிலிருந்து வெளிப்படுவார். நரசிம்மாவதாரம் எடுத்த பொழுது நிகழ்ந்த ஒரு கதை. திடீர்னு வைகுந்தத்திலே இருந்து பெருமான் யோக நித்திரையிலிருந்து வேகமாக எழுந்து கருடனை கூட அழைக்காமல் ஓடத் துவங்கினாராம். மகாலட்சுமி, பெருமானே என்ன ஆயிற்று? என்ன ஆபத்து வந்தது உலகத்திற்கு, பிரபஞ்சத்திற்கு? இந்த வேகத்தோடு ஓடுகின்றீர்கள், கருடனை கூட அழைக்காமல் ஓடுகின்றீர்களே, என்ன அவ்வளவு பெரிய ஆபத்து, பிரச்சனை? இப்படி திடீரென்று யோக நித்திரையிலிருந்து எழுந்து ஓடுகின்றீர்கள். பெருமான் சொன்னாராம், வந்த பிறகு சொல்லுகின்றேன், பொறுத்திருந்து பார். அங்கு பார், போய்க்கொண்டே சொல்றார், அங்கு பார். ஹிரண்யகசிபு பிரகலாதனை பார்த்து, உன் நாராயணன் தூணிலும் இருப்பானா துரும்பிலும் இருப்பானா என்று கேட்கின்றான். அவன் பிரகலாதன் ஆமாம், தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொல்லுகின்றான். எந்த தூணில் இருப்பான் என்று பிரகலாதனை பார்த்து இரண்யகசிபு அவன் தந்தை கேட்கின்றான். பிரகலாதன் சிறுபிள்ளை தன் பிஞ்சு கையை தூக்கி, கைகளை பிஞ்சு விரலை நீட்டி தூண்களை காட்டுகின்றது. எந்த தூண் முன்பாக அந்த பிஞ்சு விரல் நிற்கின்றதோ அந்த தூணிற்குள் புகுந்து நான் வெளிப்பட வேண்டும். உன்னோடு இப்போது பேசுவதற்கு நேரமில்லை. அந்த பிஞ்சு கையின் பிஞ்சு விரல் எந்த தூணை நோக்கி சென்று நிற்கின்றது என்று நான் பார்த்து உடனடியாக வெளிப்பட வேண்டும். அதனால் வந்து பேசிக் கொள்ளுகின்றேன் என்று வேகமாக அந்த பிஞ்சு கை காட்டுகின்ற தூணிற்குள் நுழைந்து வெளிப்பட்டாராம். அதுபோல ஸ்ரத்தையும் பக்தியும் சரணாகதியும் உங்கள் உணர்வில் எந்த அளவுக்கு முடியுமோ அதை ஒன்று திரட்டி இறைவா என்று ஸ்ரத்தையோடு நீங்கள் நோக்குகின்ற வணங்குகின்ற எந்த திருமேனியாக இருந்தாலும், அது மண்ணால் செய்யப்பட்டிருந்தாலும் மஞ்சளால் செய்யப்பட்டிருந்தாலும் எதனால் செய்யப்பட்டிருந்தாலும், சாணத்தால் செய்யப்பட்டிருந்தாலும் சந்தனத்தால் செய்யப்பட்டிருந்தாலும் கல்லால் செய்யப்பட்டிருந்தாலும் வைரத்தால் வடிக்கப்பட்டிருந்தாலும் திருமேனிக்குள் பெருமான் மகாகணபதி பரம்பொருள் முழுமையாக வெளிப்படுகின்றான். மகா கைலாசத்திருக்கும் வரம்பொருளை நம் ஆத்மாவில் மலரச் செய்து, ஆத்மாவிலிருந்து ஆனந்த கந்தத்திற்குள் இருந்து பிம்பத்திற்குள் பிரதிஷ்டை செய்து பூஜித்து மீண்டும் நம் ஆத்மாவிற்குள்ளேயே பிரதிஷ்டை செய்து கொள்ளுகின்ற அறிவியல் தெரிந்தவர்கள் நம் முன்னோர்கள். பக்தி ஒன்றால் மட்டுமே இதை செய்ய முடியும், வேறு எதுவும் தேவையில்லை. எளியோர்க்கு எளியோனாய் அழைத்தவுடன் வருகின்ற ஆண்டவன் மகாகணபதி பரம்பொருள். அதனால உங்கள் பக்தியையும் பக்தியோடு நீங்கள் அழைத்தவுடன் பெருமான் வருவதையும் தயவு செய்து குறைவாக மதிப்பிட்டு விடாதீர்கள். டோன்ட் டேக் யுவர் பக்தி அண்ட் பக்தி பிரதிஷ்டா ஃபார் கிராண்டட். பக்தி பிரதிஷ்டைக்கு மிக பெரிய சக்தி உண்டு. பக்தியோடு நீங்கள் கரங்கூப்பி எந்த திருமேனியை பார்த்து எம்பெருமானே கணபதி பரம்பொருளே என்று வணங்கினாலும்
அங்கு பெருமான் பேரானந்தத்தோடு சகல சத்குணங்களோடு ஆர்ப்பரிப்போடு ஆனந்தத்தோடு முழுமையாக மகாகணபதி பரம்பொருள் வெளிப்படுகின்றார். இந்த ஸ்ரத்தையோடு உங்களுக்குள்ளும் உங்கள் ஆனந்த கந்தத்திற்குள் உயிரின் உயிர்ப்பிற்குள் மற்றும் உங்களுக்கு முன்னிருக்கும் திருமேனிக்குள் மகாகணபதி பரம்பொருளை முழுமையாக மங்களமாக எழுந்தருளச் சொல்லி பிரார்த்தித்து சரண் செய்யுங்கள். இப்பொழுது உங்களுக்குள் மகாகணபதி பரம்பொருள் உங்களுக்கு உள்ளும் வெளியும் மகாகணபதி பரம்பொருள் முழுமையாக வெளிப்படுவார். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் 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 ஓம். ஆழ்ந்து கேளுங்கள். மகாகணபதி பரம்பொருள் உயிர்ப்போடு நம் எல்லோருக்கும் முழுமையாக வெளிப்பட்டு நம் எல்லோருக்குள்ளும் பரமாத்வைத நிலை மலரச் செய்து நிலை பெற்று இருக்கின்றார். எளிமையான இனிமையான பக்திக்கு ஈடோ இணையோ ஏதும் இல்லை. ஸ்ரத்தையும் பக்தியும் ஒன்றாக்கி உங்கள் உயிரை எடுத்து பெருமான் திருவடியில் சமர்ப்பித்து இங்கு எழுந்து அருளுக என்று பெருமானை பிராணப்பிரதிஷ்டை செய்யுங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையின் சாரமே இறை அனுபூதிதான், பரமாத்வைத அனுபூதிதான். இந்த நன்னாள், இந்த விநாயக சதுர்த்தி, கணேச சதுர்த்தி நன்னாளில் ஒரு சில நிமிடங்களாவது நம்மை மகாகணபதி பரம்பொருளோடு உணர்வால் இணைத்துக் கொண்டு உயிரால் அவருக்குள் கரைந்து அவரை உணர்வதுதான் உத்தமமான நன்மை தரக்கூடிய செயல். அதனால் உலகம் முழுவதிலும் நேரலையில் இணைந்திருக்கும் எல்லா அன்பர்களையும் வேண்டி கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த ஒரு நாள் வேறு எந்த உலக விவகாரங்களிலும் மனதை விடாமல், நேரத்தை வீணடிக்காமல், ஓம்கார ஸ்வரூபியாக இருக்கின்ற மகாகணபதியின் மீது உங்கள் உயிரை ஒன்றாக்கி பெருமானை அனுபவியுங்கள். நிறைய பேர் நேரலையில நிறைய
கேள்விகள் போட்டுட்டு இருக்கீங்க ஐயா. புதிய தலைமுறையில் நேரலையில் இணைந்திருக்கும் அன்பர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். பிரபாகரன் கலைக்கூடம் தொலைக்காட்சி மற்றும் பல்வேறு தொலைக்காட்சிகள், ஹெட்லைன்ஸ் டிவி, பல்வேறு தொலைக்காட்சிகள் வழியாக இணைந்திருக்கும் அன்பர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோளுங்க. உங்களுடைய பல கேள்விகள் அரசியல் பத்தி, சமூகம் பத்தி என்னென்னவோ கேட்குறீங்க. பல சத்சங்கங்களில் இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் உணர்வு முழுவதையும் ஒன்றாக்கி மகா கணபதி அனுபவிப்போம். வாழ்க்கையின் மிகப்பெரிய பலன், உத்தமமான பலன் இறை அனுபூதிங்கயா. மீண்டும் சொல்லுகிறேன், கேளுங்கள். நான் ஆனந்தமா இருக்கிறதுக்கு காரணம், பல பேர் நீங்க நினைக்கிற மாதிரி வெளி உலகத்தோட எந்த சாதனையும் கிடையாதுங்கய்யா. இறை அனுபூதிங்கய்யா. இந்த வயதில் சாதிக்காததும் இல்லை, சந்திக்காததும் இல்லைங்கிற இந்த வாழ்க்கை அமைந்ததற்கு காரணம் எந்த வெளி உலக காரணமும் கிடையாதுங்கய்யா. உள்ளுலக காரணமான இறை அனுபூதி மட்டும்தாங்கய்யா. அதனால் இதுதான் உண்மையில கைலாசாவோட நேஷனல் சீக்ரெட்டுங்கய்யா. அதனால இன்று ஒரு நாள் மகா கணபதி பரம்பொருளை நம் உயிருக்குள் உயிர்ப்பித்து சரணடைந்து அவருக்குள் கரைந்து அவருக்குள் நிலை நின்று அவரை அனுபூதியாய் காண்போம், அனுபூதியாய் அடைவோம். உண்மையை உள்ளது உள்ளபடி சொல்லுகின்றேன், நன்றாக கேளுங்கள். மகா கணபதி பரம்பொருளை சாட்சியாக வைத்து சத்தியத்தை அப்படியே சொல்லுகின்றேன். இறை அனுபூதிதான் என் வாழ்க்கையில் எல்லா நன்மைக்கும் வெற்றிக்கும் முதற்காரணம். மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன், கேளுங்கள். அதனால் வெறும் பணம், வெறும் புகழ், வெறும் மக்கள், வெறும் அரசியல் பலம், சமூக பலம், இது எல்லாம் ஆனந்தமாலாம் வாழ வைக்காதுங்கய்யா. அதை எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு சொல்லுகின்றேன்யா. சத்தியத்தை அப்படியே சொல்றேன், கேட்டுக்குங்க. உண்மை உள்ளது உள்ளபடியே சொல்லுகின்றேன், கேளுங்கள். என்னை விட பல 1000 மடங்கு பணம் படைத்தவர்கள்லாம் இருக்காங்க. அரசியல் பலம் படைத்தவர்கள் இருக்காங்க. ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் அவர்களுக்கெல்லாம் இல்லாத பேரானந்தத்தோடு பரம்பொருள் என்னை வைத்திருப்பதன் காரணம் ஒரே ஒரு காரணம் தாங்க, இறை அனுபூதி, பரமாத்வைத அனுபூதி. அதனால இதை பெற்றுக்கொள்ளுங்க. இது கஷ்டம் கிடையாதுங்க, ரொம்ப சுலபம். விநாயக பெருமான சொல்றதே சுலபாயே அப்படின்னா சொல்லுவோம். எளிமையோடு அடையக்கூடியவர், மிகுந்த எளிமையினால் சாதாரணமான எளிமையான
செயலாலே வெளிப்படக்கூடியவர், அருள் செய்யக்கூடியவர். அதனால் இன்று ஒரு நாள் ஒரு சில மணி நேரமாவது, அடுத்த ஓரிரு மணி நேரமாவது மற்ற எல்லாவற்றிலிருந்தும் கவனத்தை ஒதுக்கிவிட்டு, கவனத்தை மற்ற எதிலிருந்தும் கவனம் செல்ல விடாமல், உங்களுடைய உயிரும் மனமும் உயிர்ப்பும் இந்த ஒரு சில மணித்துளிகளாவது மகாகணபதி பரம்பொருளோடு உங்களை இணைத்துக் கொண்டு, அவருடைய சக்தி, அவருடைய சாநித்தியம் உங்களுக்குள் வெளிப்பட்டு, அவரோடு பரமாத்வைத நிலையை உணருங்கள். சில நாட்களுக்கு முன்னாடி பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி செஞ்ச ஒரு ஆராய்ச்சியை பத்தி கட்டுரை படிச்சேங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய மூளை மிகவும் சூக்ஷ்மமான ஒரு அலைகளை உருவாக்கி கொண்டே இருக்கின்றது. இந்த அலைகள் மூலமாக எந்த இடத்தில் இருக்கின்ற யாருடைய மூளையை வேண்டுமானாலும் நாம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், தொடர்பு கொள்ள முடியும். பல 1000 கிலோமீட்டருக்கு அப்பால இருந்தாலும் நம்முடைய மூளைகள் சூக்ஷ்மமாக இணைக்கப்பட்டிருக்கின்றன சொல்றாங்க. ஆக்சுவலாங்கய்யா, இந்த பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி இன்னும் கொஞ்சம் ஆழமா, அவர்களுடைய ஆராய்ச்சியில் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து போனாங்கன்னா, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய முன்னோர்கள் வெளியிட்ட இதைவிட ஆழமான பரம சத்தியங்கள், பரம ரகசிய பரம சத்தியங்களை கண்டறிவார்கள். அந்த பரம ரகசிய பரம சத்தியம் என்னன்னா, வெறும் மூளையாலோ உணர்ச்சிகளாலோ மட்டும் அல்ல, உணர்வாலே, உயிராலே, கான்ஷியஸாவே நாம எல்லாருமே இன்டர் கனெக்டடுங்கய்யா. அதனால மகாகணபதி பரம்பொருள் இப்போ ரைட் நவ் மகா கைலாசத்தில் இருக்கின்றார் என்று நினைக்காதீர்கள். அவர் எங்கு இருந்தாலும் நம்முடைய எல்லாருடைய உணர்விற்குள்ளும் இன்டர் கனெக்டடுங்க. நம்ம எல்லாருடைய உயிருக்குள்ளும் இன்டர் கனெக்டட் சொல்லிட்டு இல்லையா? அணுவுக்கு அணுவாய், அப்பாலுக்கு அப்பாலாய், கணுமுற்றி நின்ற கரும்புளே காட்டி, கணுமுற்றி நின்ற கரும்பிற்குள் எங்கு சுவை இருக்கின்றது இல்லை என்று தனியாய் சொல்ல முடியாது. எவ்வாறு சுவை, இனிப்புச் சுவை முழுமையாக கணுமுற்றி நின்ற கரும்பிற்குள்ளே பரவி இருக்கின்றதோ, அதுபோல் உங்கள் உயிருக்குள்ளும், நம் எல்லோருடைய உயிருக்குள்ளும் அங்கு இங்கு என்று சொல்லவே இயலாதபடி கணுமுற்றி நின்ற கரும்புளே இனிப்புச் சுவை இருப்பது போலே பரவி கிடக்கின்றார் கணபதி பரம்பொருள். தயவு செய்து அடுத்த சில மணித்துளிகளை லைவ்ல நீங்க கேள்வி கேட்டு அதுக்கு நான் பதில் சொல்லி, இது எல்லாம் இந்த நேரத்தின் உத்தமமான பலன் இல்லைங்க. அது சாதாரண நாள்ல பண்ணிக்கலாம். சாதாரண நாள்ல பல நாள் லைவுக்கு வரேன், நீங்க என்ன வேணா கேள்வி கேளுங்க. என்னென்ன இப்பவும் புதிய தலைமுறையில நேரலையில இணைந்திருக்கிற அன்பர்கள் பல பேர் கேட்குறீங்க, இவர் முதல்வர் ஆவாரா, அவர் முதல்வர் ஆவாரான். ஐயா, எந்த அரசியல் கேள்விக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேங்கய்யா. நான் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் கிடையாது. அதே மாதிரி நான் சோசியல் ஆக்டிவிஸ்டும் கிடையாது. சமூக விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு இன்று விநாயக சதுர்த்தி நன்னாள். அடுத்த ஒரு சில மணித்துளிகளாவது எல்லாத்தையும்
ஓரங்கட்டிட்டு எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு கணபதி பரம்பொருளோடு நம் உணர்வை இணைப்போம். உங்களுடைய உணர்வு, உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய மனம், உங்களுடைய சக்தி அனைத்தையும் ஒன்று திரட்டி மகா கணபதி பரம்பொருளே, அப்பாலுக்கு அப்பாலாய் அணுவுக்கு அணுவாய் இருந்தருளும் பரம்பொருளே, என் உயிருக்குள் எழுந்தருளுக, என் முன்னிருக்கும் திருமேனியில் எழுந்தருளுக, என் பக்தியை ஏற்றருளுக. இறைவா, இங்கு எழுந்தருளி எல்லா மங்களங்களையும் எங்களுக்கு அருளுங்கள். வாழ்வில் இருக்கும் எல்லா தடைகளையும் விலக்கி விக்னங்களை அழித்து பரமாத்வைதத்தை அளித்து எல்லா மங்களங்களும் தந்து எல்லா நன்மையும் தந்து நிறைந்து முழுமையாய் எழுந்தருளியிருங்கள் என்று அவரோடு உங்களை சில மணித்துளிகளாவது இணைத்துக் கொள்ளுங்கள். இறை அனுபூதியே வாழ்க்கையின் சாரம். இந்த உலகத்தின் ரசம் இறை அனுபூதியே. இறை அனுபூதி ஏதோ எட்டாத ஒன்று கிடையாது. இனிமையான, நினைத்தவுடன் நமக்குள் மலருகின்ற ஒரு மிகப்பெரிய சாத்தியம், சத்தியம். அதனால் நிமிர்ந்து அமர்ந்து ஓம் கம் கணபதயே நமஹ, ஓம் கம் கணபதயே நமஹ, ஓம் கம் கணபதயே நமஹ, ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ஓம் ஓம்கார ஸ்வரூபியாக வீற்றிருக்கும் மகா கணபதி பரம்பொருளை உணர்வாலே நினைந்து ஆழ்ந்து தியானியுங்கள். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் 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 கம் கணபதயே நமஹ. ஓம் ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம். பல்வேறு திசை நோக்கி வீணாய் மனம் விரயம் ஆகாது, உணர்வு சீரழியாது ஒன்றாக்கி கணபதியை சிந்தையில் நிறுத்துங்கள். ஓம் கம் கணபதயே நமஹ. 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 சீதக்களப செந்தாமரை பூம்பாதச் சிலம்பும் வலை இசைப்பாட பொன்னரை ஞானும் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்து அழகு எரிப்ப பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேழமுகமும் விளங்கு சிந்தூரமும் அஞ்சு அக்கரமும் அங்குசபாசமும் நெஞ்சிற்குடிகொண்ட நீலமேனியும் நான்ற வாயும் நால் இருபுயமும் மூன்று கண்ணும் மும்மதச்சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும்
திரண்ட முப்புரி நூல் திகழ் ஒளிமார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பகக் களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்குத் தான் எழுந்து அருளி மாயா பிறவி மயக்கம் மறுத்து திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து என் உளந்தனில் புகுந்து. விநாயகர் அகவல் ஸ்தோத்திரம் மட்டுமல்ல, சாத்திரம், சூத்திரம். கணேச பக்தியையும் அளிக்கின்ற ஸ்தோத்திரம், கணபதி ஞானத்தை அளிக்கின்ற சாத்திரம், கணபதி விஞ்ஞானத்தை அளிக்கின்ற சூத்திரம். கணேச பக்தி, கணேச ஞானம், கணேச விஞ்ஞானம். இந்த மூன்றையும் அளிக்கின்ற சாத்திரம், ஸ்தோத்திரம், சூத்திரம் ஆழ்ந்து கேளுங்கள். கணபதி பரம்பொருளை உயிருக்குள் மலரச் செய்து எளிமையாக இறை அனுபூதி தரக்கூடிய மகாகணபதி பரம்பொருளில் உங்கள் மனம் லயிக்க, உணர்வு லயிக்க, சிந்தை லயிக்க, சிந்தையெல்லாம் இனிக்க கணபதியை சிந்தை செய்யுங்கள். குருவடிவாகிக் குவலயந்தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞானத் தெளிவையுங்காட்டி ஐம்புலந்தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் இனிதெனக்கருளி கருவிகள் ஒடுங்குங் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்து இருள் கடிந்து தலம் ஒரு நான்கும் தந்தெனக்கருளி மலம் ஒரு மூன்றின் மயக்கம் மறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவை அடைப்பதுங்காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் வேரா நிறுத்திப் பேச்சுரை அறுத்தே இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையிற் சுழுமுனை கபாலமுங்காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை வெண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் 3 கணலை காலால் எழுப்புங்கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையுங்கூறி இடைச்சக்கரத்தின் 8 நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையுங்காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சூக்கமும் என்முகமாக இனிதெனக்கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்குத் தெரியட்டு நிலையின் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிது எனக்கு அருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலைக் களைந்து வாக்கும் மனமும் இல்லாமனோலயம் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து இருள் வெளி 2க்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தி என் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழிகாட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவங்காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கங்காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்று நின்ற கரும்புளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடும்மை தொண்டர் குழாத்துடன் கூட்டி 5 அக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையினை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரைகழல் சரணே. ஓம் கணேசாய நமஹ. ஓம் மகாகணபதயே நமஹ. சிந்திக்க
சிந்தையெல்லாம் இனிக்கச் செய்யும் சிவபரம்பொருளின் மிக உன்னதமான வெளிப்பாடான மகாகணபதி பரம்பொருளை உயிரெல்லாம் கரைந்திட, உணர்வெல்லாம் நிறைந்திட ஆழ்ந்து சிந்தியுங்கள். கணபதி பரம்பொருளின் திருவடிவு தன்னில், திருமேனி தன்னில், திருவடி தன்னில் உங்களை சரண் செய்து ஸ்ரத்தையோடு பெருமான் நமக்குள் மலர்ந்திட அனுமதியுங்கள். ஓம் 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 கம் கணபதயே நமஹ. கம் கணபதயே நமஹ. ஓம் கணபதயே நமஹ. ஓம் ஓம். கணபதி பக்தி பிராப்திரஸ்து. கணபதி சக்தி பிராப்திரஸ்து. கணபதி ஞான பிராப்திரஸ்து. கணபதி விஞ்ஞான பிராப்திரஸ்து. ஆழ்ந்து கேளுங்கள். அவை பிராட்டி விநாயகர் அகவலிலே மிகத் தெளிவாக கணபதியை உணரும் ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அளித்திருக்கின்றாள். அதன் சாரத்தை சொல்லுகின்றேன், கேளுங்கள். மனத்தையும் புத்தியையும் உணர்வையும் உயிரையும் ஒன்றாக்கி, நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா, நம்முடைய அட்டென்ஷன் ஸ்பேன் மொத்தமா 10 வினாடிகள் தான். அதுக்கு மேல கிடையாது. அதுக்கு மேலன்னா ஸ்கிரீனை மாத்தணும், ஸ்க்ரோல் பண்ணணும். இந்த டூம்ஸ்டே ஸ்க்ரோலிங்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒரு சில துளிகள் தயவு செஞ்சு ஸ்க்ரோல் பண்றது எல்லாத்தையும் நிறுத்திட்டு, நீங்க என்ன கேள்வி இப்ப கேட்டாலும் நான் பதில் சொல்ல போறதில்ல, அதையெல்லாம் விட்டுட்டு அமர்ந்து கணபதி பரம்பொருளை தியானியுங்கள். அடுத்த சில மணித்துளிகளை மகாகணபதி பரம்பொருளை அனுபூதியாக அடைய செலவிடுவோம். அனுபூதியாக அவரை அடைவோம். மை மியூசியம்ன்ற ஒரு அன்பர், புதிய தலைமுறை தொலைக்காட்சி வழியா இணைந்திருக்கிற அன்பர், இன்று நிறைய எனக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கணும்னு கேட்டிருக்கீங்க. ஆசீர்வாதம். தயவு செய்து அமர்ந்து கணபதியை இப்பொழுது தியானியுங்கள். நீங்க நினைக்கிற மாதிரி டெண்டர்கள் கிடைக்கும். சர்வ மங்களம் அமையும், நன்மை அமையும். அதனால அமர்ந்து கணபதி பரம்பொருளை தியானியுங்கள். உலகம் முழுக்க இணையத்தில் இணைந்திருக்கும் அன்பர்கள் அமர்ந்து இந்த சில வினாடிகள் உணர்வை கணபதி பரம்பொருளுக்குள் ஒன்றாக்கி அவரை உயிர்ப்பியுங்கள். பெருமான் நீங்கள் கேட்டதையெல்லாம் கொடுப்பார், கேளாத நிலையும் கொடுப்பார். ஓம் 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 கணபதயே நமஹ. ஓம் கணபதயே நமஹ. ஓம் கணபதயே நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ஓம் ஓம்
கம் கணபதயே நமः. ஓம் ஓம் கம் கணபதயே நமः. ஓம் ஓம். ஆழ்ந்து கேளுங்கள். உலகியல் பொருட்களையும் உலகியல் விஷயங்களையும் வாழ்நாளெல்லாம் தேடுகின்றோம். இந்த ஒரு நாள் சில மணித்துளிகள் நம்மை ஒன்றாக்கி, உயிரை ஒன்றாக்கி, கணபதி பரம்பொருளிடம் நம்மை சமர்ப்பிப்போம். இறை அனுபூதி நமக்குள் மலரும். இறை அனுபூதியே வாழ்வின் சாரம். வாழ்க்கையில் அடைய வேண்டிய உத்தமமான ஒன்று இறை அனுபூதியே. அதனால் சில மணித்துளிகளை மகா கணபதியை அனுபூதியாக அடைவதற்கு அவருக்குள் நம்மை ஒன்றாக்குவோம். மகா கணபதி பக்தி பிராப்திரஸ்து. கணபதி சக்தி பிராப்திரஸ்து. கணேச ஞான பிராப்திரஸ்து. கணேச விஞ்ஞான பிராப்திரஸ்து. ஆழ்ந்து கேளுங்கள். நம்முடைய உடல், மனம், உணர்ச்சிகள், உணர்வு, உயிர் இதை முழுமையாக புரிந்து கொண்டீர்களானால் அவ்யக்தம் அன்மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிறதும், வியக்தம் மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிறத பத்தியும் புரிஞ்சுக்கலாம். ஆழ்ந்து கேளுங்கள். பல பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, கடவுளுக்கு உருவம் உண்டா? நல்லா புரிஞ்சுக்குங்க. சில கேள்விகளை பதில் கேள்வியால் தான் புரிய வைக்க முடியும். யாராவது கடவுளுக்கு உருவம் உண்டான்னு என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் கேட்கிற உடனே என்ன கேட்பேன்னா, உங்களுக்கு உருவம் இருக்கா? நேச்சுரலா அவங்க என்ன சொல்லுவாங்க? இருக்கே, இதோ இருக்கே. அவங்களுடைய உடம்பை காட்டி எனக்கு உருவம் இருக்கே அப்படிம்பாங்க. சரி, அந்த உருவத்தை தொடாமல் வெறும் சில அவதூறு வார்த்தைகள் சொன்னாலே அந்த உருவத்துக்கு எந்த நேரடியான வலியும் ஏற்படுத்தல. ஜஸ்ட் ஒரு அவதூறு வார்த்தைகளை சொன்னாலே உங்களுக்கு வலிக்குதே. ஏன்? இந்த உருவம்தான் நீங்க. நான் ஒரு சில அவதூறு வார்த்தைகள் உங்களுக்கு வலிக்க கூடாது இல்லையா? ஏன்னா அந்த வார்த்தை ஒன்றும் உங்களுக்கு போய் குத்தல, ஏன் வலிக்குது அப்படின்னா, இந்த உருவத்தை தாண்டியும் நீங்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் பல பரிணாமங்களாக, பல பரிமாணங்களோடு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பல பரிணாமங்களாக, பல பரிமாணங்களோடு, இரண்டு வார்த்தையும் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இருக்கின்றீர்கள். நீங்க ஒரு காம்ப்ளெக்ஸான, காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ரக்சரோட தொகுப்பு. இந்த உருவம், உடம்பு நீங்க, அதுக்குள்ள செயல்படுற உங்களுடைய ஐடென்டிட்டி நீங்க, அந்த ஐடென்டிட்டிக்கு மூலமா இருக்கிற உங்க உயிர் அது நீங்க, உங்க உடம்பு வடிவோடு இருக்கின்றது, உங்க ஐடென்டிட்டி வடிவமில்லாத வடிவமா இருக்கு, உங்க உயிர் வடிவம் கடந்ததா இருக்கு. அதே மாதிரிதான் கடவுளும் வடிவத்தோடும் இருப்பார், வடிவம் கடந்த வடிவத்தோடும் இருப்பார்,
உருவமில்லாத உருவமாகவும் இருப்பார், உருவம் கடந்த அருவநிலையாகவும் இருப்பார். உருவம் அருவம் எனும் இவை எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட நம்மால் விளக்க முடியாத நிலையிலும் இருப்பார். அவ்யக்தம் அப்படின்னு சொல்ற வெளிப்படாத நிலையிலும், அந்த அவ்யக்தம் வெளிப்பட்டு விளங்குகின்ற வெளிப்பட்ட நிலையிலும், இரண்டும் கடந்த நிலையிலும், இரண்டுக்கும் இரண்டையும் ஒன்றாக்கிய நிலையிலும் இருப்பவர் மகா கணபதி பரம்பொருள். அதனால எந்த விதத்தில் நீங்கள் அவரை புரிந்து கொள்ளுகின்றீர்களோ, எந்த விதத்தில் நீங்கள் அவரை அழைத்தாலும், முழுமையாய் தெரிந்து அழைத்தாலும், குறையாய் தெரிந்து அழைத்தாலும், அரையாய் தெரிந்து அழைத்தாலும், அரை குறையாய் தெரிந்து அழைத்தாலும், அழைக்கின்ற உங்கள் ஸ்ரத்தை போதுமானது. ஆனந்தமயமாய் மகாகணபதி பரம்பொருள் எழுந்து அருளி வீற்றிருந்து அருள் செய்வார். நல்ல புரிஞ்சுக்குங்க. இகைவ இப்பொழுது அருள் செய்வார். உங்களுடைய மனம், எண்ண ஓட்டம், சுய சந்தேகம், நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை நம்மை நாமே தொடர்ந்து சந்தேகப்படுறது. நமக்கு அந்த அளவுக்குலாம் பக்தி இருக்கா? நமக்கு அந்த அளவுக்குலாம் ஸ்ரத்தை இருக்கா? நம்மால முடியுமா? உங்களால் என்ன முடியுமோ அந்த ஸ்ரத்தையோடு, உங்களுக்கு இருக்கிற மன ஒருங்கோடு, உங்களுக்கு இருக்கிற பக்தியோடு உங்களை ஒன்றாக்கி முயற்சி செய்யுங்கள். ஸ்ரத்தையோடு உங்களால் முடிந்த முயற்சி செய்யுங்கள். கணபதி பரம்பொருளே, எனக்குள் வெளிப்பட வேண்டுமென்று உங்களால் முடிந்த முயற்சி ஸ்ரத்தையோடு அமருங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும், பெருமான் எனக்கு அனுபூதி அளித்திருக்கின்றார், தன்னை உணர்த்தி இருக்கின்றார், தன்னை எனக்குள் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதனால் அவரை சாட்சியாக வைத்துச் சொல்லுகின்றேன். இப்பொழுது அமர்ந்து அவரோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இப்பொழுது அவர் எனக்கு தன்னை உணர்த்தியது போல உங்கள் எல்லோருக்குள்ளும் உணர்த்துவார், மலர்த்துவார். இந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்லச் சொன்னதும் அவர்தான் என்பதனால் சத்தியமாய் இப்பொழுது அவர் உங்களுக்குள் மலர்வார். இது சாத்தியம், இது சத்தியம். ஸ்ரத்தையோடு நிமிர்ந்து அமருங்கள். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ஓம் கணபதயே நமஹ. ஓம் கணபதயே நமஹ. ஓம் கணபதயே நமஹ. ஓம் கணபதயே நமஹ. ஓம் 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 ஓங்காரஸ்வரூபியான கணபதி நம் எல்லோருக்குள்ளும் முழுமையாக வெளிப்படட்டும். ஓம் 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 கம் கணபதயே நமஹ. கணபதயே
நமः. ஓம் கம் கணபதயே நமः. ஓம் கம் கணபதயே நமः. ஓம் மகாகணபதயே நமः. ஓம் கம் கணபதயே நமः. ஓம் மகாகணபதயே நமः. ஓம் கம் கணபதயே 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 நமः. ஸ்ரத்தையோடு கணபதியை தியானியுங்கள். ஸ்ரத்தையோடு நீங்கள் வைத்திருக்கும் திருமேனியில் கணபதியை ஆவாகனம் செய்யுங்கள். பக்த பிரதிஷ்டையின் சக்தியை குறைவாக நினைக்காதீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னால குறைந்தபட்சம் 10,000 வரலாற்று சான்றுகளை அளிக்க முடியும். ஒரு முறை பிரதிஷ்டை பண்ண திருமேனி மண்ணுக்குள் புதைந்தாலும் புற்று மூடினாலும் மரம் மூடி மறைத்தாலும் மண் மூடி மறைத்தாலும் யாராவது ஒருவர் கனவுல போய் சொல்லி, பக்தர்கள் கனவில் சொல்லி தானாய் வெளிப்பட்டு தனக்கென ஆலயம் அமைத்துக் கொண்ட கதைகள் வரலாற்று சான்றுகளோடு 10,000 என்னால் சொல்ல முடியும். அதனால் தயவு செய்து பக்த பிரதிஷ்டையின் சக்தியை குறைவா எடை போடாதீங்க. நம்முடைய இறைவனுடைய திருமேனிகள், இந்த பிராண பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கின்ற திருமேனிகள் சாதாரணமான ஒரு பொருள் கிடையாது. அது பரம்பொருள். சித்தும் ஜடமும் சந்திக்கின்ற சின்மய விக்கிரகம். ஜடத்தால் செய்யப்பட்டிருக்கலாம், சித்தால் நிறைக்கப்பட்டது. அதனால உணர்வாலே நம்மை எல்லாம் ஒன்றாக இணைத்திருக்கும் அந்த இணைப்பின் பரமாத்மாவான அந்த பரமாத்மாவின் மூலமாக, ஆதி மூலமாக இருக்கும் மகாகணபதி பரம்பொருளை தியானியுங்கள். இப்பொழுது அவர் நம் எல்லோருடைய உயிர்க்குள்ளும் எழுந்தருளி எல்லா நன்மையும் தருவார். கேட்கும் வரமெல்லாம் கொடுப்பார், கேளா நிலையும் கொடுப்பார். வேண்டியதையெல்லாம் அடையும் சக்தியும் கொடுப்பார். வேண்டாத நிலையில் இருக்கும் புத்தியும் கொடுப்பார். தன்னையே நமக்கு தரும் கணேச பக்தியும் கொடுப்பார். Shiva, Shiva, Shiva. Om, 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 Om Mahaganapataye Namaha. Om Gam Ganapataye Namaha.
கம் கணபதயே நமः. ஓம் கணபதயே நமः. ஓம் ஓம் கம் 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 கணபதயே நமः. ஓம் ஆழ்ந்து மெதுவாக ஓம்கார மந்திரம் கலந்து சுவாசியுங்கள். ஓம் ஓம் ஓம். மகாகணபதி பரம்பொருள் நம் எல்லோருக்குள்ளும் முழுமையாக வெளிப்படுகின்றார். ஓம் மகாகணபதயே நமः. 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 இணையத்தின் பல்வேறு தொலைக்காட்சிகள் வழியாக இணைந்திருக்கும் அன்பர்கள் உங்கள் அனைவர் வாழ்விலும் மகாகணபதி பரம்பொருளின் பேரருளும் பேராற்றலும் சக்தியும் பக்தியும் சாநித்தியமும் முழுமையாக பொங்குகின்றது. டிஎன் நியூஸ் 24 டிஜிட்டல் வழியாக, ஏபிபி நாடு இணையதளம் வழியாக, ஹெட்லைன்ஸ் டிவி வழியாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மகாகணபதியின் பேரருள் பொங்கட்டும். நீங்கள் கேட்ட வரமெல்லாம் கிடைத்து ஏதும் கேளாத நிலையான நித்திய திருப்த நிலையும் அடைந்து மகாகணபதி பரம்பொருளோடு பரமாத்வைத நிலையை அடைவீர்களாக. மகாகணபதியின் சாநித்தியம் அமையட்டும். மகாகணபதியின் பேரருள் கிடைக்கட்டும். ஓம் ஓம் ஓம். கம் கணபதயே நமः. ஓம் கம் கணபதயே நமः. சர்வ மங்கள பிராப்திரஸ்து. சர்வ ஐஸ்வர்ய பிராப்திரஸ்து. சர்வ ஆனந்த பிராப்திரஸ்து. எல்லோருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயக சதுர்த்தி நல்லாசிகள். கணேச சதுர்த்தி நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். ஓம் கணபதயே நமः. ஓம் கம் 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 கணபதயே நமः. கணபதி பரம்பொருளின் பேரருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். கணபதி பரம்பொருளின் பேரருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். ஓம் ஓம் ஓம். எல்லோரும் நித்திய
நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.